வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0 பிக் பாஸ் சீசன் 9ல கனி அக்கா இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஹெவியா ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் அப்படின்றாங்கல்ல, அது நடந்தது ஒரு வாரம். அதுக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட் செலவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்ததில்ல ஒரு 2 வாரம் முன்னாடி. அதை வந்து இப்பவும் பார்க்க முடியுது. அதில் வந்து குறும்படங்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு எடிட் பார்த்தோம். அந்த எடிட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கனியக்காவுடைய சிஸ்டர் இருக்காங்க, விஜி அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சர்வைவரில் வின் பண்ணவங்க. இப்போ பிக் பாஸ்லேயும் ஆல்ரெடி வந்திருக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அது ஷேர் பண்ணப்பட்டது சோஷியல் மீடியாவில். இப்போ அந்த பதிவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு அவங்க சொல்கிறது, கனி வந்து இதுக்கெல்லாம் போவேணா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொன்னாங்க. நான் தான் புஷ் பண்ணேன், கனியை உள்ளே அனுப்புனேன். அவங்க வந்து எல்லாம் மற்ற கண்டஸ்டன்ஸ் எல்லாம் ஆரம்பத்தில் சில வாரங்களில் தங்களுடைய இருப்பை காட்டிக்கிறதுக்காக சண்டை போட்டாங்க, கத்துனாங்க, ஈகோவை காட்டினாங்க. அதெல்லாம் காட்டினாதான் அவங்க இருக்க முடியும்னு சொல்லிட்டு காட்டிட்டு இருக்கும்போது ஒருத்தங்க மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குவைட்டாக இருந்தாங்க. அவங்க வந்து பயத்துல எல்லாம் வந்து அமைதியாக இல்லை. அவங்க மைண்டு வந்து டூ கிளியராக இருந்தது, ஸ்டெடியாக இருந்தது, ஷார்ப்பாக இருந்தது அப்படின்லாம் பயங்கரமாக பில்டப் பண்ணுறாங்க. அப்படியா இருந்தாங்க கனி. ஸோ அதை சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாங்க, இப்போ வந்து ஒரு எக்ஸ் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களோட வந்து நமக்கு பிரச்சனை. இப்போ அதே போல் இன்னொருத்தர் இருக்காரு, அவருக்கும் எக்ஸோட பிரச்சனை. இந்த எக்ஸ் எல்லாருக்கிட்டையும் இப்போ பிரச்சனை பண்ணுறாங்க, ஒரு 5-6 பேர்கிட்ட. இப்போ 5-6 பேரும் சேர்ந்து இந்த எக்ஸால பிரச்சனைன்னு சொன்னால் அது குரூப்பிசமா? அது கிடையாது. ஓட்டு போடுறோம்ல, ஓட்டு போடுறவங்கலாம் வந்து ஒரு தலைவருக்காக ஓட்டு போடுறோம். அதில் வந்து மெஜாரிட்டி யார் ஓட்டு வாங்குறாங்களோ அவங்க ஜெயிக்கிறாங்க. அது குரூப்பிசமா? அது மெஜாரிட்டி. நோ முதலாளி, நோ பெரிய முதலாளி அப்படின்னு சொல்கிறாங்க. நோ பெரிய முதலாளின்னா பிக் பாஸுக்கு சொல்கிறாங்க. பிக் பாஸ் வந்து இந்த குரூப்பிசம் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு முறை கலாச்சாரில் பார்வதியை பெஸ்ட் கொடுக்கும்போது அப்போ வந்து அதுக்கு பதிவு போட்டாங்களா இல்லைன்னா இப்போ போடுறாங்களா என்ன கதைன்னு நமக்கு தெரியல. நோ முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அது வந்து குரூப்பிசம் கிடையாது. எது குரூப்பிசம் அப்படின்னா, இப்போ அந்த ஆல் பிரைன்ஸ் அண்ட் வைஃப், ஆல் பிரைன் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் அப்படின்றாங்க. அதாவது பிரஜனை தான் சொல்கிறாங்க, பிரஜன் சாண்ட்ராவை சொல்கிறாங்க. இவங்களுடைய டெசிபிள்ஸை மீட்டிங்க்கு கூப்பிட்டு பெஸ்ட் யாருக்கு போடலாம், ஒஸ்ட் யாருக்கு போடலாம், நாமினேட் யாரை பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. அதாவது டிஸ்கஸ் பண்ணல, அவங்க வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க. அவங்களுடைய கீழே இருக்கிற ஃபாலோவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிசிபிள்ஸ் அப்படின்றாங்க. அவங்கெல்லாம் வந்து அதை ஃபாலோ பண்ணுறாங்கல்ல, யோசிக்க மாட்டுறாங்கல்ல, முட்டாளாக இருக்கிறாங்கல்ல, தற்கூரிகளாக இருக்கிறாங்கல்ல. இதுதான் குரூப்பிசம். ஒரு பெரிய யூனிட், இந்த குரூப் தான் வந்து கேமை வந்து வழிநடத்துது, ஃப்ளோவை. அப்போ இதுதான் குரூப்பிசம் முதலாளி. அங்கே கனி அக்கா பண்ணாங்கல்ல, அது குரூப்பிசம் இல்லை முதலாளி அப்படின்றாங்க. கரெக்டு அப்படின்னு தோணுதா உங்களுக்கு? எனக்கு இதை பார்க்கும்போது சிரிப்பாக இருந்தது. ஏன்னா அவங்க மெச்சூர்டான ஆள் தான், பட் வேற வழி கிடையாது. அவங்கள வந்து நான் சாண்ட்ராக்கு சப்போர்ட் பண்ணுங்க, இல்லை மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நான் சொல்ல முடியும், இல்லை கனி அக்காவை எக்ஸ்போஸ் பண்ணுங்க நான் சொல்ல முடியும். அவங்க சிஸ்டர், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும், அது வேற. ஆனால் இப்படி பாயிண்டா இருக்கு ஆர்குமெண்ட் அப்படின்னு ஒரு டிபேட்டுக்கு எடுத்துட்டு வரமா ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு வர்றாங்கல்ல. இதுல முதல் சில வாரங்கள்ல கனி அக்கா அவ்வளோ குவைட்டா, ஸ்வீட்டா, ஸ்டெடியா, ஃபோக்கஸா, ஷார்ப்பா இப்படியெல்லாம் இருந்தாங்கன்னு சொல்றாங்கல்ல. அப்படி இருந்தாங்களா? அதனால தான் வந்து அவங்களுக்கு அத்தனை முறை நாமினேஷன்ல வராமல் தப்பிச்சாங்களா? முதல் வாரம் பார்வதி ஒரு ஓட்டு போட்டிருக்காங்க இவங்களுக்கு, இன்னொரு ஓட்டு வரல, அதனால நாமினேஷன்ல வரல. 2வது வாரம் நாமினேஷன்ல வரல. முதல் வாரம் ஒருத்தங்க நாமினேஷன்ல வரலன்னா ஆக்சுவலி முதல் வாரமே இவங்க ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட்னா குத்திருப்பாங்க. சரி, குத்துல மிஸ் ஆயிருக்கலாம், ஓப்பன் நாமினேஷன்ல அரோராவை மிஸ் பண்ணலையா, அந்த மாதிரி மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, போன முறை மிஸ் பண்ணிட்டோம்பா, இந்த முறை குத்துனப்பா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் குத்திருப்பாங்க. 2வது வாரமும் மிஸ்ஸுங்க அக்கா. சரி, 2வது வாரம் மிஸ். அப்போ 3வது வாரம் வந்து கேப்டன் ஆயிட்டாங்க. ஸோ அதனால நாமினேஷன்ல வரமாட்டாங்க. ஓகே, 4வது வாரம் வந்தே ஆகணும்ல. 3 வாரமா வரலப்பா, இந்த முறை வந்தே ஆகணும்ப்பா, போட்டே ஆகணும் போட்டிருப்பாங்களா இல்லையா? ஆனால் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்குறாங்க அவங்களுக்கு, அக்காவுக்கு. சரி, 4 வாரமா வரல, 5வது வாரம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 5வது வாரமும் நாமினேஷன் வந்துருக்குமா இல்லையா? 5வது வாரமும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்குறாங்க. எப்படி யாருக்காவது, எந்த கண்டஸ்டன்ட்டுக்காவது, இப்போ இவங்க குரூப்பிசம்னு சொல்றாங்கல்ல, அந்த குரூப்பிசம்ல எந்த கண்டஸ்டன்ட்டுக்காவது இது நடந்திருக்கா? இந்த ஃபேவரிசம் 4 முறை எஸ்கேப் ஆயிருக்கிறாங்களா? 2 முறை நாமினேஷன் பாஸ் மூலயமா, 2 முறை அந்த அன்பு பாஸ் இருக்குல்ல, அந்த அன்பு பாஸ் மூலயமா. மொத்தத்தில் அது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தான் ரெண்டும். அப்படி பார்த்தா 4 முறைங்க. எத்தனை வாரம் ஆயிடுச்சு? அதுக்குள்ள ஒரு 6 வாரத்துல 4 முறை நீங்க தப்பிக்கிறீங்க அப்படின்னா, 5வது முறை அது கேப்டன், அதை விட்டுருங்க. 4 முறை தப்பிக்கிறீங்கன்னா அப்போ எவ்வளோ பெரிய ஃபேவரிசம், குரூப்பிசம் அங்கே இருக்கு. எவ்வளோ பெரிய அடிமைகளை வச்சுட்டு இருக்கிறாங்க. இவங்க அடிமைகளை வச்சுட்டு இருக்கிறாங்களா, இந்த பக்கம் அடிமைகளை வச்சிருக்கிறாங்களா? இதுல எது முதல்ல நடந்தது?
வைல்டு கார்டு முதல்ல வந்து குரூப் ஃபார்ம் பண்ணி இவங்களை இப்படி போடுங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு இவங்களை பெஸ்ட்ல போடுங்க, இவங்களை வந்து நாமினேஷன்ல போடுங்க அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருந்தா அப்ப நம்ம அவங்களை அடிக்கலாம். ஆனா இவங்க முதல்ல இருந்துட்டாங்க, அவங்க லேட்டரா வர்றாங்க, இந்த குரூப்பை உடையணும்னு வர்றாங்க. குரூப் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, நம்மள போட்டுருவாங்க, ஒவ்வொருத்தரா அனுப்பிடுவாங்க. இப்படியே இருந்தோம்னா, நம்ம சேராம தனித்தனியா இருந்தோம்னா, அதாவது இந்த பிரிச்சு அடிக்கிறது அப்படின்னுவாங்கல்ல, மிருக கதை ஒன்று இருக்குல்ல, ஒன்னா இருந்தாதான் பிரச்சனை, அவங்கள தனித்தனியா பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பிரிச்சு அடிச்சிருவாங்க. எல்லாம் பிரிஞ்சிருந்தோன்னா அடிச்சிருவாங்க, நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஓப்பனா டிஸ்கஸ் பண்றாங்க. இதை டிஸ்கஸ் பண்ணியும் அங்கே பிக் பாஸும் குறுக்கிடல, விஜேஎஸும் கேட்கலன்னா அப்போ அது அலௌடு, அவ்வளோதான். 7லேயே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் டிஸ்கஸ் பண்ணி குத்திருப்பாங்க. மொத்த பேரையும் முடிஞ்ச வரை நாமினேஷன் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அப்போ இந்த சீசன்ல அந்த மாதிரி ஒன்று சொல்லதான் நமக்கு தெரியல. ஆனாலும் அவங்க பண்ணும்போது கேட்கலன்னா அப்போ விட்டாங்க. அதே போல இவங்க மட்டுமே பண்ணல, அவங்க ஓப்பனா நைட்டு மட்டுமே பண்ணல, குசுலாம் பண்ணல, மைக்கை கட்டி வச்சுட்டு அவங்க ஓப்பனா பேசியிருக்காங்க. நைட்டு பேசுறாங்க, பகல்ல பேசுறாங்க, நாமினேஷன் நடந்துட்டு இருக்கும் போதே உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுதுன்னு அவங்களுக்கு தெரியாதா? பிக் பாஸ் பாக்குறாருன்னு தெரியாதா? நாமினேஷன் போயிட்டு இருக்கும்போதே டிஸ்கஸ் பண்றாங்கல்ல. ஸோ அப்படி வந்து அது ரூல் பிரேக் இல்லை, ஒரு யூனிட் தான் முடிவு பண்ணுது அப்படின்றாங்க. ஒரு யூனிட் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த முடிவு பண்ணிட்டு இருந்ததுல 4 வாரமா அப்படியே காப்பாத்தி கூப்பிட்டு வந்தாங்கல்ல இந்த ஸ்டெடி மைண்ட் அக்காவை. ஸ்டெடி மைண்டுன்றாங்க. விஜேஎஸ் கேட்கும் போது அங்கே சொல்ல வேண்டியதானே. இன்னைக்கு வந்து ஒரு குறும்படம் போடுறாங்க. இந்த குறும்படத்துல அதாவது அன்னைக்கு நடந்த சம்பவங்களே வேற. இவனுங்க விஜய் சேதுபதி தப்பு, சேனல் தப்பு, கனியக்காவை டேமேஜ் கண்ட்ரோல் பண்றதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீம் போயிட்டு இருக்கானுங்க பாருங்களேன். அதாவது சாண்ட்ரா அங்க வந்து பயந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க, ஆனா பயப்படல. அதுக்கு பாருங்க அங்க வந்து சபரி கூட உட்காந்து பேசுறாங்க. சபரி வந்து நான் வேணும்னு தான் அடிச்சேன்னு சொல்ல, ஆமா நீ கழுத்துக்கு தானே, நீ தானே கழுத்துல அடிக்க சொன்னு சொல்லிட்டு சபரி கேட்க, நீ கழுத்துக்கு தான்டா குறி வச்சிருப்ப, கண்ணில் பட்டுடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்லுவாங்க. இதெல்லாம் டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா, அடி பட்டதுக்கு அப்புறமா அந்த பிரேக்ல அதுக்கு எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க, அப்ப சொல்லுவாங்க. இப்ப இதை எடுத்துட்டு வந்து பயந்துட்டேன்னு சொல்றாங்க, அங்க பாருங்க கழுத்துல அடிக்க சொல்றாங்க, இவன் பாருங்க வாண்டடா அடிக்கிறான்னு சொல்றான். சபரி வேற இதை குறும்படம் நினைச்சு போட்டிருந்தானுங்க. நான் தான் ஆமா வேணும் தான் அடிச்சேன்னு சொன்னது, வேணும் தான் அடிச்சேன்னு சொன்னது. அது 2 பேரும் ஃபன் கான்வர்சேஷன்ல இருந்தாங்க. ஒரு கும்பலா சேர்ந்துக்கிட்டு சபரி வேணும் தானே அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போட்டிருந்தாங்க. அப்படி போகும்போது நீ தானே அடிக்க சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லிட்டு இருந்தாரு. இந்த ஷார்ட்டை எடுத்துட்டு வந்து கட் பண்ணி இது குறும்படம் மாட்டா இது. சரி இதுவான் அடுத்து பயப்படவே இல்லை. கனியக்கா வந்து எதுவுமே பண்ணல, கனியக்கா எதுவுமே பண்ணலன்னு சொல்றாங்கல்ல. கனியக்கா வந்து ஒரு இடத்துல கேட்குறாங்க, ஜட்ஜஸா இருக்கும்போது வாசல் நின்று, சாண்ட்ரா உனக்கு இந்த முடிவு ஓகே தானே, ஆஸ் அ ஜட்ஜா கோ ஜட்ஜா நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன், இந்த முடிவு உனக்கும் அக்செப்ட் தானே, உனக்கு ஓகேவான்னு கேட்குறாங்க. அதை எடுத்து போடுறாங்க. பார்த்தீங்களா சாண்ட்ரா வந்து அவங்க பேச்சை கேட்கவே இல்லைன்னு சொல்றாங்க, அவங்களா முடிவு எடுத்துறாங்க. கனி குரூப்பிசம் ஃபேவரட்டிசம் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா பார்த்தீங்களா இங்க வந்து கேட்டிருக்காங்க பார்த்தீங்களான்றாங்க. அது வேற ரவுண்டு, அங்க பிரச்சனை நடந்தது வேற ரவுண்டு, சம்பவமே வேற, டிஸ்குவாலிஃபைக்காக பிரச்சனை. அது இங்க நடந்த விஷயம் வேற. இப்ப அதை எடுத்துட்டு வந்து இங்க முன்னாடி போட்டு, இப்ப என்னன்னா லைவ்ல நிறைய கிளிப்பு வந்து காப்பிரைட் அடிக்கிறாங்க சேனல்ல. முன்னெல்லாம் நிறைய கிளிப் வந்துட்டு இருக்கும், இப்ப அடிக்கிறதுனால அதெல்லாம் காணாம போயிடுது. இதை எடுத்து வச்சுக்கிட்டு இப்ப லைவ் கிளிப் நீங்க இருக்காதே, எபிசோட்ல அது வரல, அப்பனா இதெல்லாம் எடுத்து பாருங்க. குறும்படம் அக்கா கனி அக்கா கேட்டிருக்காங்க, விஜய் சேதுபதி தப்பன்ட்டாரு, விஜய் சேதுபதி அவங்க ஃப்ரெண்டு ஒய்ஃபை காப்பாத்துறதுக்காக பண்ணிட்டாரு, சேனல் இப்படி வந்து பண்ணிட்டாங்க, குறும்படம் போட்டாங்க. ஆனா அக்கா எல்லாமே கேட்டிருக்காங்க கன்சர்னா. இங்க நடிக்கிறது வந்து சாண்ட்ரா தான். ஒரு இடம் வந்து தப்பாச்சு. கோ ஜட்ஜா சாண்ட்ரா வந்து கேட்டிருக்கணுமான்னா கேட்டிருக்கணும். அதை இன்னைக்கு இல்லை, நான் அன்னைக்கு போட்ட வீடியோலயே நான் சொல்லிட்டேன். அன்னைக்கு வீடியோ போட்டிருப்போம், அன்னைக்கே சொன்னோம். அன்னைக்கு முதல்ல கலாச்சது நான் தான். இங்க வந்து ஏமா இங்க வந்து பேசிட்டு இருக்க, அது எங்கன்னா கேம் முடிஞ்சதுக்கு அப்புறமா திவ்யா அண்ட் மற்றவங்க கூட வந்து பேசிட்டு இருப்பாங்க நினைக்கிறேன், இன்னொரு கண்டஸ்டன்ட் தான் நினைக்கிறேன். அங்க பேசும்போது திவ்யா கிட்ட சொல்லுவாங்க, ஏய் அவங்க பயங்கரமா குரூப் ஆடுறாங்கடி, எனக்கு பயமா இருக்காங்க, நான் அங்க சொல்லியிருக்கணும், ஆனா அவங்க டார்கெட் பண்ணிட்டாங்கடி, பார்வதியை டார்கெட் பண்ணி அடிச்சாங்க, இல்ல என்ன கூட தான் அப்படி பண்ணாங்க, உன்ன கணக்கு இல்ல, அவங்களுக்கு நீ பிரச்சனை இல்லை, பார்வதி வரவே கூடாது முதல்ல, அந்த நோக்கம் சபரி தான் வரணும். இப்ப நீ உங்க இடத்துல வேற யாரும் இருந்தாலும் அடிச்சிருப்பாங்க, அவங்க டார்கெட்டு சபரி வரணும், பார்வதியை அடிக்கணும் அப்படிங்கிறது தான், வரவே கூடாதுங்கிற அந்த வெறி இருந்துச்சு. அது எல்லார் கண்ணிலையும் நான் பார்த்தாங்க, அவங்க பேச்சுல பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க குரூப்பிசம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு தெரியுமே, வெளியே வரும்போதே குரூப்பிசத்தை உடைக்க போறது தானே வந்தாங்க. ஸோ அது நமக்கு தெரியுமேன்னு சொல்லும் போது, அது தெரியும் கண்ணால இப்பதானே நான் பார்க்குறேன் நேரடியா பக்கத்துல இருந்து அப்படின்னா அவங்க சொல்றாங்க. இது சொன்னாங்க. கட் பண்ணா ரஜன் சாண்ட்ரா மறுபடியும் மார்னிங் பேசிட்டு இருப்பாங்க. அது நான் எக்ஸ்ல இருக்கு, அது ஷேர் பண்ணிருக்கோம், போய் பார்க்கலாம் நீங்க. அங்க பேசும்போதும் வேற பொண்ணா இருந்தா வாய்ப்பே கிடையாது, கிரேட் பாரு, இவ்வளவு தூரம் தாங்கி வந்துருக்கிறா, திரும்பலாம் வர வாய்ப்பே கிடையாது, என்ன மாதிரி போய் அடிக்கிறான், ஒரு முறை பண்ணா பரவாயில்ல, திரும்ப 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 தள்ளுறான்,
ஆனாலும் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப அவங்க வந்துட்டு இருக்கிறாங்கன்ற மாதிரி அவங்க பேசியிருப்பாங்க. நம்ம ரிவ்யூவில் சொல்லியிருந்தோம் இவங்க தான் போய் ட்ரிகரும் பண்ணாங்க. அவங்க மொத்த கேஸை நம்ம சபரி மேலே எழுத முடியாது. இப்போவும் சரி இவங்களும் போய் ட்ரிகர் பண்ணாங்க. அவர் ட்ரிகர் ஆயிட்டாரு. கூல் சபரி வந்து கூல் சபரி ஆயிட்டாரு. அவருடைய இமேஜும் உடஞ்சது அதில் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ அதை அங்கே சொன்னாங்க. கட் பண்ணால் இந்த வீக்கெண்டுக்கு முன்னாடியே அந்த ராஜாங்கம் டாஸ்க் முடிஞ்சதும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரோரா உட்கார வச்சுட்டு சொல்லியிருப்பாங்க சாண்ட்ரா. அந்த கிளிப் நானும் ஷேர் பண்ணியிருக்கிறேன். Tamil_dialogue எக்ஸ் தளத்தில் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் போய் பார்க்கலாம். அது முன்னாடி வீக்கெண்டுக்கு முன்னாடி நடந்தது. அங்கே சாண்ட்ரா வந்து சொல்லுவாங்க, சபரி வந்து உன்னை செட் பண்ணிட்டான் பத்தியா, இனி வந்து எந்த பொண்ணாவது பக்கத்தில் போவாங்களா, பயத்தை காட்டான்ல, இன்னொரு டாஸ்கில் வந்து பக்கத்தில் போக முடியுமா தைரியமா, அந்த பயத்தை காட்டான்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க சொல்கிற பயம் அது. நடுவில் காமெடியாக பேசிட்டு இருந்த அந்த கிளிப்பை எடுத்துகிட்டு வந்து பயந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே சிரிச்சிட்டு இருக்காங்க. பயந்துட்டாங்கன்னாக்கா என்ன உருட்டு கட்டையை வச்சு அடிச்சிங்க. நீங்கள் குரூப்பிசம் பண்ணீங்க. அதனால் வந்து இது மாதிரி பார்த்தாங்க பயங்கரமாக இருக்கிறாங்க, தனியாக இருந்தால் நம்மளை போட்டுருவாங்க, நம்ம குரூப் ஆகணும்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அந்த வாரம் ஃபுல்லாக வேறு வேறு இடத்துல அதை சொல்கிறாங்க. இது மாதிரி ஒன்று பயம்புறுத்திட்டான், அவன் செட் பண்ணிட்டான், யார் வந்தாலும் அடிதான் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு முறை இன்னொரு பொண்ணு வந்து விளையாடுறதுக்கு பயப்படுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க ஒரு இடத்துல. அவன் கேப்டன் ஆகிறதுக்கு இதெல்லாம் பண்ணுறான், எஃப்ஜேவை தூக்குறான், அவன் சுபிக்ஷா உள்ளே எடுத்துகிட்டு வர்றான், அவன் ஒரு கேம் ஆடுறான், நம்ம இப்படி கேம் ஆடுவோம், அவனை எஃப்ஜே அதுக்காக தான் எஃப்ஜேவை கேப்டன் ஆக்குனது அவங்க. அதை அவங்க சொல்லும் போது அரோரா சொல்லியிருப்பாங்க வாயை பொழுதுட்டு, இப்படியெல்லாம் யோசிப்பாங்களான்னு. சபரி இந்த கேம் தான், கூட ஒரு பொண்ணு வந்தால் ஈஸியாக ஜெயிச்சலான்னு பார்க்குறான், அதை விடக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லும் போது நீங்கள் இப்படி பார்க்காதீங்க இப்படி பாருங்க அப்படின்னு இருப்பாங்க சாண்ட்ரா. ஸோ உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னு இந்த டிஸ்கஷன்லாம் அப்போ போச்சு. ஸோ இப்போ நவோ இவன் உருட்டு கட்டில் அடித்து கலவரத்தில் மாட்டின மாதிரி அப்படியே ட்ராமா லைவாக இருப்பாங்க வாரம் ஃபுல்லாக. நடுவில் எங்கே வந்து அவனை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு வாயை பிடுங்க பார்க்கணுமோ அங்கே பண்ணுவாங்க. இங்கே வந்து ஆமாம் சார் அந்த டாஸ்கில் அவங்க பண்ண தப்பு, அது பயமாக இருந்தது, அது மற்றவங்கெல்லாம் கூட வந்தாங்க, விக்கல்ஸ், வினோத், அமித், அமித் அவரு விக்கல்ஸு, அமித், இப்போ இவங்க வந்தாங்க. இன்னும் சில பேர் அங்கேருந்து கத்திட்டு இருந்தாங்க அன்பு கேங்லேருந்து. இப்போ இவங்கெல்லாம் கத்துறாங்க. அதை தான் அவங்க சொல்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டு ஜட்ஜின்னு சொன்னதும் அதே தான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி ஒன்று கேட்டார்ல, அங்கே போச்சு அவங்களுக்கு, அங்கே பிடிச்சிட்டானுங்க. பாருங்கள் சாண்ட்ரா கண்ணில் இன்னும் பயம் இருக்கு பாருங்கன்னும் போது இவங்க பிளிக் பண்ணாங்க பார்த்தீங்களா, மாட்டினாங்க அந்த ரியாக்ஷனில். உடனே இன்னும் பயப்படுறாங்களா, ஐயோ நடிக்கிறாங்க. சரி இவங்க நடிக்கிறாங்க, அவ்வளோ தூரம் பார்த்தோமே குறும்படத்துலலாம். அப்போ அவங்க என்ன பண்ணிருந்தாங்க, கண்ணி வந்து இப்போ இவ்வளோ தூரம் இவனுங்க விஜய் சேதுபதி, சாண்ட்ரா, சேனல் மொத்த பேருமே வந்து தப்பு, இங்கே சதி பண்ணிட்டாங்க, கனி சூப்பர்ன்றானுங்களே. நீங்கள் எங்களை மட்டும் குறை சொல்கிறா, கனியை இன்னும் மட்டமாக பேசிட்டு இருக்கீங்க, மட்டமாக ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க, டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணல, நீங்கள் டேமேஜ் தான் பண்ணிருக்கீங்க. ஏதோ வளர்றாங்க இஷ்டத்துக்கும், பேச வரல, அது மட்டும் தெரியுது நமக்கு, அதை நம்ம சொல்கிறோம். இவங்க சொல்கிறத பார்த்தா நடந்ததை கூட அவங்க பண்ணதை கூட மறந்துட்டு வந்து முழிக்கிற முட்டாள் தற்குறி மாதிரி வந்து போர்ட்ரே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த குறும்படத்தில் தானே தெரியும். ஏன்னா விஜய்ஸ் கேட்குறாரு, இல்லை சார் அவங்க கேட்டாங்க, நான் அவங்ககிட்ட இப்போ கன்ஃபார்ம் பண்ணேன் சார், சொல்ல வேண்டியதானே, அப்படி பண்ணியிருந்தா சொல்லியிருப்பாங்க, அப்படி தான் பண்ணவே இல்லையே. வேற ஒரு கேன்சல் ஆச்சு பார்த்தீங்களா ஒரு ரவுண்டு, அந்த ரவுண்டுக்காக பேசின ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து இப்போ அந்த வீடியோ ஃபுட்டேஜ்லாம் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பரப்புறதா. இது தெரியாமல் பார்க்குற புது ஆட்கள் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி இனியெல்லாம் ஒரு ஆளான்ட்டு அங்கே போய் கழுவி ஊற்றிட்டு இருக்கானுங்க, கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அது குறும்படமே தப்பு, அது குறும்படம் இல்லை, அதுக்கு தான் ஒரு குறும்படம் போடணும். இப்போ அதை மற்றவங்க போட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹெவியாக எப்படியெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த பக்கம் விஜய் சேதுபதி, சாண்ட்ரா இல்லை சேனல் இவங்களாம் டம்மி பண்ணல, கனியாக்காவே ஆல்ரெடி டம்மின்னு பார்த்துருந்தா அது இன்னும் டம்மி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை கொஞ்சம் மாற்றுங்கடா அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. சாண்ட்ரா மேலே கேஸே இல்லையானா இருக்குது, அவங்க A2 A1 வந்து அது குற்றச்சாட்டை வைக்கக்கூடாது, அது வெளியே இருந்து வைக்கலாம். ஏமா நீயும் அங்கே தானம்மா இருந்தேன்னு, அதை தான் சொல்கிறாங்க. நான் அங்கே இருந்தேன், நான் சொல்லியிருக்கணும், நான் பயந்துட்டேன்றாங்க. அப்போ செகண்ட் சான்ஸ் இன்னொன்று, அது வைல்ட் கார்டாக வந்து ஃபஸ்ட்டு டாஸ்கில் வரும்போது அவங்க அதை சொல்லலாம். இங்கே ஒரு மாசமா இருக்கிற கனி அதை சொல்லக்கூடாது, பக்குன்னு இருந்துச்சு அப்படின்னு. ஒரு மாசமா எத்தனை டாஸ்க் பார்த்தீங்க, நீங்கள் சொல்லக்கூடாது, உருட்டக்கூடாது. ஸோ இனி இன்னொரு டாஸ்கில் சாண்ட்ரா அதை சொன்னால் சாண்ட்ராவை போட்டு குழப்போம். இப்போ சாண்ட்ரா மேலே கேஸே இல்லையா, இருக்குது, அதான் சொன்ன A2 இன்னும் கேஸ்லாம் இருக்குது, வாய் விட்ட கேஸ்லாம், அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.